நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் அபவுட் த லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஐ கெஸ் சுப்ரதா இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லையா? சரி, ஓகே. இருக்கேன். இருக்கியா? சரி, நீ பேசுறியா? நான் பேசலாம். நீங்களே கூட பேசுங்க. நானும் ப்ரோ. சரி, ஓகே. என்ன நீ பேசு, நோ இஷ்யூ. சரியா? ஓகே. ஐயா. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் நாகேந்திரன் பேசுகிறேன். ஸோ பார்ட் ஆஃப் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் டீம். ஸோ நாங்கள் இது வந்து லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ தட் இஃப் யாரெல்லாம் வந்து ஸ்கில்ஸை வந்து பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து வி ஆர் டூயிங் இட் ஆன் டெய்லி பேசிஸ். வி ஹாவ் ஈவினிங் வந்து 6 to 7 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு மோர் தென் 1 month நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எனி செஷன் ஹோஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு செஷனை பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, நான் ஆன் தி செஷனில் இருக்கும்போது ஒரு லிங்க் பிங் பண்ணுறேன் நம்மளோட சேட்டில். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட சஜஷன்ஸ், இல்லை நான் இந்த மாதிரி செஷன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், இல்லை இந்த மாதிரி செஷன் எனக்கு கேட்கணுன்ற ஒரு தேவை உள்ளது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது செஷன் ஹோஸ்ட் பண்ண முடியுமா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது queries இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் ஃபில் பண்ணலாம். இல்லை நான் வந்து பார்ட்டிசிபேஷனாக இருக்கேன், ஸோ அதை நான் நடக்கிற செஷன்லாம் நான் எப்பயுமே ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதுலேருந்து நான் என்னோட ஸ்கில்ஸை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் தரலாம். ஸோ ஐ வில் ஷேர் தட் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்டோட லிங்க்கு. ஸோ தட் நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது ஹோஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை வந்து ஆக்சுவலாக நான் செஷன் மட்டும் அட்டென்ட் பண்ணுறேன், இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் திங் இருக்குது, அதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை பற்றி நீங்கள் பேச முடியுமா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து சதீஷ் அஸ்வின்றவர் இருக்காரு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் தான் நம்ம வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து அதுலேருந்து நம்ம எவ்வளோ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதும் சரி, ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறது, ஒரு டிவி பார்க்குறதுல, அதில் வந்து ஃபியூ பீப்புள் ஆர் ஃபியூன்னு சொல்ல முடியாது, ஒரு மோரார்லெஸ் எல்லா பீப்புளும் அதிலே அடிக்டடாக இருக்காங்க. ஸோ அதுலேருந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸை எடுத்துகிட்டு போகிறதுன்றத நம்ம இந்த செஷன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த செஷன் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இஃப் எனி திங் யாருக்கா ஏதாவது ஒரு திங் இருந்ததுன்னா ஜஸ்ட் பிங் பண்ணுங்கள் செப்பரேட்டாக. ஸோ தட் நான் இந்த செஷனை வந்து வேண்டாம், இல்லை சம் உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் சொல்லுங்கள். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ ஐ கெஸ் சதீஷ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் மியூட்டில் போயிடுறேன். ஸோ தட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் செஷனை. Thanks for the brief introduction. Yeah, thank you. Good morning everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைக்காலஜி. So about me, I head the research and operations at National Cyber Defense Research Center India. So I've been working with the state, central and other international law enforcement and legal enforcement agencies on cybercrime and cyber issue, and also working with individuals அவங்களுடைய சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸையும் அவங்களுடைய டிஜிட்டல் சைக்காலஜி இஷ்யூஸையும் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். I also work in multiple MNC companies as a cybersecurity consultant, and நிறைய books எழுதியிருக்கேன், நிறைய ஆத்தர் பண்ணியிருக்கேன். This is just an overview. And I have a master's in criminology and psychology, and I'm doing my PhD in neural networks and digital psychology. Someone is not muted. சுரேஷ் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? ஹலோ சுரேஷ். பண்றேன் அவருக்கு. கொஞ்சம் லைன்ல இருங்க. so that நான் ஒரு நிமிஷம்.
ஹலோ திவாகர் சதீஷ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் வந்துட்டேன், சொல்லுங்கண்ணா. இல்ல ஹோஸ்டா கொஞ்சம் மியூட் பண்றியா அந்த சுரேஷ் குமார்ன்றவரை? ஓகே, அவர் மியூட் ஆகாம இருக்காரா? ஓகே, இவரு ஜாயின் பண்ணிட்டாரா நம்ம சுரேஷ்? ஓகே, எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. செஷன் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் ஜாயின் பண்ணி இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்தாச்சுப்பா. செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். யா சரி, நான் மியூட் பண்ணிட்டேன். யா ஓகே டன். Okay, sorry guys for that. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசின மாதிரி டிஜிட்டல் சைக்காலஜி. ஸோ it is not the same as what psychology talks about, because psychology and digital psychology has நிறைய டிஃபரன்ஸே. ஸோ நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, நம்ம என்ன கரண்ட் ஸ்டேட்ல இருக்கோம், எந்த மாதிரிலாம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், பட் வாட் வி ஷுட் ரியலி கெட் அடாப்டட் டு அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இப்போ மெயினாக நம்ம பேச போகிறோம். ஸோ ஓகே, ஸோ சைக்காலஜி பேசிக்காக சைக்காலஜிக்கும் டிஜிட்டல் சைக்காலஜிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் சைக்காலஜி இஸ் ஆல் அபவுட் யோர் பிஹேவியரும் உங்களுடைய மைண்டையும் பற்றியும் படிக்கிறது தான். பட் வேற டிஜிட்டல் சைக்காலஜி வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் பிஹேவியரையும் டிஜிட்டல் மைண்டையும் படிக்கிறது தான். பிகாஸ் டெக்னாலஜி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ரைட், அதை எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸை நம்ம எப்படி, அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி ஒன் இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தே, அதோட அவுட்கம் பொறுத்தே வந்து நமக்கு அது நல்லதா கெட்டதான்றதை நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இந்த 24 அப்படின்னு பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? யாராச்சும் ஒருத்தர் ஆன்சர் பண்ண முடியுமா? வாட் யூ சே as soon as 24? anyone? ஒரு நாள்ல 24 hours இருக்கு. கரெக்ட். ஸோ ஒரு நாள்ல வந்து 24 hours. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் 24 hours இன் அ டே, ரைட்? ஸோ உங்களுக்கும் 24 hours இருக்கு, எனக்கும் 24 hours இருக்கு. ஒரு நாள்ல நீங்க காலையில எழுந்து நைட்டு தூங்கி முடிச்சு மறுநாள் எழுதுற வரலும் 12 to 12 இட் இஸ் ஆல்மோஸ்ட் யூ ஹேவ் 24 hours. என்ன இந்த 24 ஹவர்ஸ்லாம் எல்லாருமே வந்து உங்களுடைய பர்சனல் திங்ஸும் உங்களுடைய அஃபிஷியல் திங்ஸையும் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்றோம். ஸோ நம்ம ஹியூமன் சைக்காலஜி வந்து பேசிக்கா இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே தான் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கோம். இந்த 24 ஹவர்ஸ்ல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய டுமாரோ வந்து இன்னைக்கு டிசைட் பண்ணப்படுது, ரைட்? ஸோ பட் வாட் இஃப் யூ ஹாவ் மோர் தென் 24 ஹவர்ஸ்? ஸோ நான் என்ன சொல்றேன், யூ ஆல் ஹாவ் 72 ஹவர்ஸ்ன்னு சொல்றேன் இன் அ டே. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அதுக்கு? உங்களுக்கு யூ டோன்ட் ஹாவ் ஜஸ்ட் 24 ஹவர்ஸ், யூ ஹாவ் ஆக்சுவலி 72 ஹவர்ஸ் இன் ஹேண்ட். ஸோ ஒருத்தருக்கும் எனக்கு 72 ஹவர்ஸ் இருக்கு, உங்களுக்கு 72 ஹவர்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே வந்து 72 ஹவர்ஸ் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் நாட் 24 ஹவர்ஸ், யூ ஹாவ் 72 ஹவர்ஸ். ஸோ எப்படி 72 ஹவர்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ when I said 22 hours, the 22 hours is purely the physical dimension. பிசிக்கல் டைமென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதே விஷயத்த இதே இந்த வெபினாரை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸா பார்த்து பேசணும் அப்படின்னா அதோட ரியாக்ஷனும் வேற, அதோட ஃபீலிங் வேற, அதோட கனெக்டிவிட்டி வேற, ரைட்? உங்களை யாராச்சும் அடிச்சாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வலிக்கும், ரைட்? தட் இஸ் பிசிக்கல். யூ ஃபீல் தட் எமோஷன், ரைட்? ஸோ உங்களை அடிக்கும் போது உங்களுக்கு வலிக்குது, இல்ல உங்களை ஃபேஸ்ல பார்த்து உங்களை யாராச்சும் ஏதாவது சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் வித்தின் த 24 ஹவர்ஸ். நான் சொன்ன அந்த 24 மணி நேரத்துல தான் நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, இது எல்லாமே பிசிக்கலா நடக்குது, ரைட்? ஸோ இந்த 24 மணி நேரத்துல நீங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இந்த பிசிக்கல் டைமென்ஷன்ல,
இது கூட இன்னொரு 24 hours நான் ஆட் பண்ண போறேன். அது எப்படி அப்படின்னா தி டிஜிட்டல் டைமென்ஷன். ஸோ இந்த நல்லா தெரிஞ்சுக்கணும். பிசிக்கல் டைமென்ஷன்ல நீங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் உங்களை நீங்க பாத்துக்கிற, உங்களை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்றது, அது எல்லாமே அந்த பிசிக்கல் டைமென்ஷன்ல போகும். பட் அகைன் when it comes to digital it is totally different. டிஜிட்டல்னா நீங்க நினைக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது இல்ல வந்து லேப்டாப் யூஸ் பண்றது கிடையாது. ரைட், ஐம் டாக்கிங் அபவுட் தி அட்வான்ஸ்டு டிஜிட்டல் சிஸ்டம், தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ எப்படின்னா நீங்க வந்து காஃபி போடவே தேவையில்லை. ரைட், காலையில எழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா காஃபி ரெடி ஆயிடும். நீங்க வந்து ஏசி ஆன் பண்ணவே தேவையில்லை. உங்க ரூம் டெம்பரேச்சர் அதிகமான ஆட்டோமேட்டிக்கா ஏசி ஆன் ஆயிடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் யூ ஆர் சேவிங் லாட் ஆஃப் டைம். நீங்க பிசிக்கலா பண்ண வேண்டிய நிறைய ஒர்க்கை வந்து நீங்க வந்து டிஜிட்டலா பண்றீங்க இப்ப. கரெக்ட். ஸோ யூ ஆர் கன்வெர்ட்டிங் யுவர் பிசிக்கல் வேர்ல்ட் இன்டு அ டிஜிட்டல் வேர்ல்ட். ஸோ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை வந்து நீங்க டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து நீங்க இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாருமே, எவ்ரி இண்டிவிஜுவல். ரைட். ஸோ நம்ம வந்து இப்போ யாருமே ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கறது இல்லை. கரெக்டா? எல்லாருமே வந்து நம்ம வீடியோ கால்ல பேசி முடிச்சிடறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. நம்ம சிரிக்கிற மெசேஜ் கூட ஆக்சுவலா சிரிக்கலனாலும் மெசேஜ்ல வந்து ஆஹாஹா அவ்வளவுதான் லோல். இது அனுப்பியே நம்ம வந்து அந்த சிரிப்பை கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் டிஜிட்டலா. ஈவன் யுவர் ஸ்மைல் அண்ட் எமோஷன் ஹஸ் பிகம் டிஜிட்டலைஸ்ட். நீங்க வாய் விட்டு சிரிக்கிறதே கிடையாது இப்பெல்லாம். இட் இஸ் வெரி வெரி மினிமம். நீங்க வந்து அஹஹாவும் லோல் இந்த மெசேஜ் இந்த மாதிரி சிரிக்காது. நீங்க டிஜிட்டலா சிரிக்கிறது, நீங்க ஸ்மைலி போட்டு உங்களுக்கு பதிலாக உங்க ஒரு ஸ்மைலி தான் சிரிக்கும். நீங்க சிரிக்கவே மாட்டீங்க. இட் இஸ் வெரி ரேர், ஒன் இன் மில்லியன். ரைட், ஐ வுட் சே 1 in million பர்சன் தான் வந்து ஒரு மெசேஜை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறது அப்படின்றது வந்து வெரி வெரி ரேர். எவ்வளவு பெரிய காமெடியா இருந்தாலும் மெசேஜா அதை கன்வெர்ட் பண்ணும்போது, அந்த பிசிக்கலை வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி நீங்க அனுப்பும்போது அவங்க திரும்ப அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரே ஒரு ஸ்மைலியும் ஒரு ஆஹாஹா ஒரு லோல் மட்டும்தான். ஸோ யூ ஹேவ் கன்வெர்டட் யுவர் டிஜிட்டல், யூ ஹேவ் சேவ்ட் லாட் ஆஃப் டைம். சிரிக்கிறத கூட கம்மி பண்ணிருக்கீங்கன்னா அப்ப உங்ககிட்ட எவ்வளவு டைம் சேவ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ யூ ஹேவ் சேவ். ஏன்னா உங்க ஒர்க் எல்லாமே இப்போ வேற ஒருத்தர் பண்ணிடுறாங்க. நீங்க வந்து யாருக்கும் கொரியர் அனுப்பணும்னாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. நீங்க போன் பண்ணா அவங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பிக் பண்ணிடுவாங்க. நீங்க கொரியர் ஆஃபீஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. இவி பில் கட்டணும்னா நீங்க இவிக்கு போய் கியூல நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜிபேல பே பண்ணலாம், இப்ப பேடிஎம்ல பே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு டைம் சேவ் ஆயிருக்கு பாருங்க. ரைட், because you have converted yourself from physical dimension to the digital dimension. Right, again இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, அதை பத்தி நம்ம பேசலாம். Right, and then so இப்ப உங்க கூட எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 24 hours ஆட் ஆயிடுச்சு. பிகாஸ் யூ சேவ் லாட் ஆஃப் டைம் தேர். அந்த வேலையை நீங்க இங்க முடிக்கிறீங்க. ஸோ அதனால யூ கெட் டு சேவ் லாட் ஆஃப் டைம். ரைட், ஸோ 24 + 24 யூ ஹேவ் அதர் எக்ஸ்ட்ரா 24 hours. நவ் எப்படி இன்னொரு 24 hours, தட் இஸ் தி ஆகுமெண்டட் டைமென்ஷன். இதுக்கு நம்ம இன்னும் போல, பட் வி ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். ஆகுமெண்டட் டைமென்ஷன்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம வெபினார் இங்க இருந்து நான் பேசிட்டு இருக்கேன், பட் என்ன நீங்க பார்க்க முடியல அன்லெஸ் நான் வீடியோ ஆன் பண்ணதான் பார்க்க முடியும். பட் இது இல்லாமலே நம்ம வந்து வெளியே மீட் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம வெளியே போகலாம். ஏன்னா வந்து நான் வரணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய ஆகுமெண்டட் ரியாலிட்டி மூலயமா நான் என்னுடைய ஃபேஸை கிரியேட் பண்ணி இல்லை என்னையே நான் கிரியேட் பண்ணி நான் அனுப்பும் போது வர்ச்சுவலா வந்து என்ன நீங்க பார்க்கலாம். ரைட், ஸோ வர்ச்சுவலா நீங்க என்ன டச் பண்ணி பேசலாம், வர்ச்சுவலா நீங்க என்ன அடிக்கலாம், எல்லாமே வர்ச்சுவலா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசலாம். பட் வாட் இஸ் தி இஷ்யூ அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, தி இஷ்யூ இஸ் மோர் அபவுட் converting yourself into these 3 dimensions and not coming back. When I say not coming back, நீங்க பிசிக்கல்ல இருந்து டிஜிட்டலா மாறிட்டீங்க. பட் டிஜிட்டல்ல இருந்து உங்களால திரும்ப பிசிக்கலுக்கு வர முடியுமானா முடியாது. Right? Because in digital it is speed that is giving you time. Because ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, பிசிக்கல் டைமென்ஷன் நிறைய பேரை நீங்க மீட் பண்ணிருப்பீங்க. Because I have handled a lot of customers, a lot of individuals, a lot of professionals.
அவங்க டிஜிட்டல்ல பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஜென்யூன், பக்கா ஜென்யூன். அப்புறம் மாதிரி ஒருத்தரை பார்த்தே இருக்க முடியாதுங்க, அப்படி இருக்காரு, எவ்வளவு நல்லா பேசுறாரு பாரு. பட் இஃப் யூ லுக் அட் த டிஜிட்டல் ப்ரொஃபைல், இட் இஸ் வர்ஸ்ட். நீங்களே அவர் மூஞ்சில வந்து துப்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் டிஜிட்டலா வந்து வேற மாதிரி இருப்பாரு. ஏன்னா பிசிக்கல்ல ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கும், டிஜிட்டல்ல அவர் கல்யாணம் ஆயிருக்காது. இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தட் இஸ் தி பவர் ஆஃப் டிஜிட்டல். நீங்க பிசிக்கல் டைமென்ஷன்ல எப்பவுமே ஒரு லிமிட் இருக்கு. ஒரு காரை வந்து நீங்க வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ஓட்ட முடியாது உங்களால. பிசிக்கல்ல ஓட்டலாம், பட் தெர் இஸ் அகெயின் அ லிமிட். 200னா அந்த காருக்கு ஏத்த லிமிட்ஸ் அதுல இருக்கு. பட் அகெயின் டிஜிட்டல்ல நீங்க ஒரு கார் ரேஸ், ஒரு பிளே ஸ்டேஷன் வச்சு ஒரு ஒரு கார் ரேஸ் என்விரான்மெண்ட் செட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் டிரைவ். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வேணா டிரைவ் பண்ணலாம். உங்களால ரியல் லைஃப்ல ஒரு ஃபிளைட்டை ஓட்டவே முடியாது, ஆனா டிஜிட்டல்ல உங்களால ஃபிளைட்டை ஓட்ட முடியும், ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கவும் முடியும். Right? That is the power of physical and dimension, and everybody loves digital dimension because பிசிக்கல்ல வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணா பாத்துருவாங்க, நம்ம விழுந்து சிரிச்சாலும் பாத்துருவாங்க, நம்ம தெரியாம யாரையா பார்த்தாலும் பாத்துருவாங்க. ஆனா டிஜிட்டல்ல நீங்க போய் ஒருத்தரோட ஃபேஸ்புக்கை எத்தனை வாட்டி ஸ்டாக் பண்ணாலும் தெரியாது, இன்ஸ்டாகிராம போய் பார்த்தாலும் தெரியும், அவங்க பிக்சர்ஸ் அவங்களுக்கே தெரியாம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே டிஜிட்டல்ல தான் நடக்கும். ஸோ அதனாலதான் எல்லாருமே வந்து பிசிக்கல்ல விட்டுட்டு இப்ப டிஜிட்டலுக்கு மூவ் ஆயிடும். டிஜிட்டல்ல ரொம்ப அடாப்ட் பண்ணிட்டாங்க ஈஸியா. ஏன்னா there is no limitless, it is limitless, right? You can go to any far. நீங்க என்ன வேணா பண்ணலாம் டிஜிட்டல்ல. You don't have control. That is why people chose digital. But இங்க தான் நிறைய பிரச்சனையே வருது, right? So how did we get in there, right? So இப்போ யூசேஜ் வந்து கம்ப்யூட்டர் இருக்கு நமக்கு யூஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு, லேப்டாப்ஸ் இருக்கு. வாட் இஸ் ஃபியூச்சர்? ஃபியூச்சர் நம்ம வேற எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்? நம்ம டிஜிட்டலை நிறைய விதமா யூஸ் பண்ணுவோம். கீபோர்ட், மவுஸ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் போயாச்சு, ரைட்? இப்போ யூ ஹாவ் கூகுள் அசிஸ்டன்ஸ், யூ ஹாவ் சிரி, அலெக்சா, இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் சீரியஸா சொல்றேன், யாரெல்லாம் ஐபோன், ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கீங்களோ, உங்க மொபைல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கலாம், ரைட்? நீங்க இதை வேணா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க வீட்டுல. சும்மா உங்க போனை கிட்ட வச்சுட்டே வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு 4 வாட்டி சொல்லுங்க. நான் வந்து ஆப்பிள் போன் வாங்கணும் அப்படின்னு ஒரு 4 வாட்டி சொல்லுங்க. இல்ல நான் வந்து எதுவுமே இல்லை, உங்க போனை பக்கத்துல வச்சுட்டு நீங்க சும்மா உங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்க பேசுங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு லாண்ட்ரி, என் வீட்டு பக்கத்துல லாண்ட்ரி எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சும்மா சொல்லி மட்டும் பாருங்க. அடுத்த 2 நாள்ல உங்களுக்கு நீங்க டிக்டாக் ஓபன் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்க ஏரியால எங்க லாண்ட்ரி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, நீங்க கவலையே பட தேவையில்லை. இந்த போன் வாங்கணும்னு ஒரு 10 வாட்டி நீங்க சொன்னீங்கன்னா போதும், அடுத்த 20 நாள்ல உங்களை போன் வாங்க வச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி 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 உங்களை கன்வெர்ட் பண்ணி they will make sure you buy that particular product. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆகுமெண்டட் வர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாம் வருது. ஸோ அது ரொம்ப அட்வான்ஸ்டு, அங்கே நம்ம போக தேவையில்ல. பட் வில் ஸ்டிக் பிட்வீன் தி பிசிக்கல் டைமென்ஷன் அண்ட் தி டிஜிட்டல் டைமென்ஷன், ரைட்? பிகாஸ் ஆகுமெண்டட் டைமென்ஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தி டிஜிட்டல் டைமென்ஷன். பிகாஸ் டிஜிட்டல் டைமென்ஷன்ல நீங்க எல்லாமே பண்ண முடியும். நீங்க ஒருத்தர்கிட்ட பேச முடியும், ஒருத்தர்கிட்ட பழக முடியும், எல்லாமே டிஜிட்டலா பண்ண முடியும். ஒரு சிரிக்க முடியும், சிரிக்கிறது வந்து ஆஹாஹா லோல், அது மட்டும் தான் இங்க. பட் ஆகுமெண்டட்ல போகும்போது யூ கேன் லிவ் வித் எனிஒன், யூ கேன் ட்ரீம். இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தோனியை பார்க்கணும். அதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கலனாலும் ஆகுமெண்டட்லயும் வர்ச்சுவல்லையும் கண்டிப்பா நடக்கும். யார் கூட வேணா இருக்கலாம், யாரை வேணா போய் பார்க்கலாம், எப்போ வேணா போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஆகுமெண்டட் வந்து ஹேஸ் அ பவர், ரைட்? பிகாஸ் யூ கேன் கிரியேட் எனிதிங் தட் யூ வாண்ட். நீங்க சொர்க்கத்தையே கிரியேட் பண்ணிக்கலாம் ஆகுமெண்டட் வேர்ல்ட்ல. It is, you will have the entire power. So என்னதான் வழி? இப்படி இருக்கும்போது நம்ம பிசிக்கல்ல இருந்து போக முடியாது, டிஜிட்டல் போனாலும் அங்கேயும் பிரச்சனை. what options do we have? ஒண்ணுமே கிடையாது, ரைட்? you only have 2 options. ஒண்ணு அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அடிக்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து வாய்ஸ் இது யூஸ் பண்ண மாட்டேன், அது எல்லாத்தையும் லிசன் பண்ணுது, நிறைய பிரைவசி இஷ்யூஸ் வருது. No, you don't have any other options, ரைட்? நீங்க அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
பெட்டர் நேட் தென் நீங்க முன்னாடியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. இப்பயே அதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணதான் டெக்னாலஜியோட பவர் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இது வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி. வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போதே நைட்டு மிட் நைட்ல வந்து எழுந்து லைட் ஆஃப் பண்ண முடியலன்னும் போது நீங்க வந்து லைட் ஆஃப் அப்படின்னு சொன்னாலே லைட் ஆஃப் ஆனா எப்படி இருக்கும்? சூப்பர் பவர் தானே அது. ஸோ யூ ஹாவ் தட் சூப்பர் பவர். அதை கன்சியூம் பண்ணுங்க. ரைட்? ஸோ வை வி ஹாவ் டு அடாப்ட்? ஏன் நம்ம வந்து இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும்? ஏன் டெக்னாலஜி சேஞ்சஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா அடாப்ட் பண்ணிக்கிறோம்? ஏன்னா எங்க அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஐபோன் வாங்கும்போது 50,000 ரூபாய் கொடுத்து ஐபோன் வாங்குறியாடா, இதெல்லாம் தேவையா, எதுக்கு அவ்வளவு பெரிய போனு அப்படின்னாரு. ஆனா கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 6 மாசத்துல பாக்குறேன் எங்க அப்பா என்னோட பெரிய சைஸ் மொபைல் போனா வச்சிருக்காரு. ஏன்னா he understood what is what. இது இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அதுக்கப்புறம் நான் பார்த்து அவரை கேட்க ஆரம்பிச்சேன், என்னப்பா என்னோட பெருசா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. So there is no other option. You have to definitely get this with you, right? So yeah, அப்படின்னு பாத்தீங்கன்னா, see, this is one good example that I would like to show. 1920s ஒரு கார் எப்படி இருந்தது, இப்படிதான் இருந்தது. பட் 2020 ஒரு கார் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, it can do anything for you. அதுவே ஓட்டும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏறி உக்காந்தா மட்டும் போதும். நீங்க எங்க போகணும்னு சொன்னா போதும், அதுவே உங்களை கூட்டு போய் அதுவே உங்களை பத்திரமா கூட்டணும். We have cars to that smart cars, right? Mobile phones 1920 எப்படி இருந்தது, இப்போ வந்த மொபைல் போன் எப்படி இருக்கு பாருங்க. So the development has become very very fast and very very huge development. The only thing that didn't change for the past 100 years was this. அப்பயும் ஸ்கூல் அப்படிதான் இருந்தது, இப்பயும் ஸ்கூல் அப்படிதான் இருந்தது. பட் this COVID situation has even changed the school. ஒரு 100 வருஷமா மாறாத இருந்த ஒரு விஷயத்தையும் இந்த டிஜிட்டல் மாத்தியாச்சு. எல்லா பசங்களும் இப்ப வீட்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சாங்க. தி ஸ்கூல் ஹஸ் கம் டு ஹோம், ரைட்? ஸோ இன்னும் டவுன் தி லைன் ஒரு 5 வருஷத்துல வந்து இதை அடாப்டே பண்ணிடுவாங்க. எல்லாருமே வீட்ல இருந்தே படிக்கலாம், ஸ்கூல் எங்க இருந்து வேணா போகலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தோம். காலேஜஸ் எங்க இருந்து வேணா நடக்கலாம். ஏன்னா எல்லா காலேஜஸுமே இப்போ ஆன்லைன்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூல்ஸுமே வந்து இப்போ ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 100 இயர்ஸா மாறாத இருந்த ஒரு விஷயமே இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து மாத்திருச்சு. So it is a matter of time that it is moving to the next level. So one good example, எப்படி நம்ம பிசிக்கல் நம்ம அதே விஷயத்தை தான் பண்ணுவோம். டிஜிட்டல்ல பிசிக்கல்ல பண்றதுதான் வந்து நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்லயும் பண்ணுவோம். பட் வாட் மேக்ஸ் இட் டிஃப்ரெண்ட்? பிசிக்கல்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ we need some kind of motivation to do that. Say for example the smart band எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது என்ன பண்ணுவோம், உங்களுடைய ஹார்ட் ரேட்டை காட்டும், நீங்க எத்தனை ஸ்டெப் இது பண்ணும். ஸோ பேசிக்கா யூ கேன் செட் அ கோல். இன்னைக்கு நான் வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன். சி வாக்கிங்ன்றது வந்து இட் வாஸ் இன் பிசிக்கல் டைமென்ஷன். இஃப் யூ டேக் வாக்கிங் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம், அது வந்து ஒரு எக்ஸசைஸே கிடையாது. பட் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம், நீங்க உங்களை டிஜிட்டல்ல போட்டதுக்கு அப்புறம் வாக்கிங் ஹஸ் பிகம் அ மேண்டேட்டரி எக்ஸசைஸ். ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். இது வந்து டே டு டே லைஃப்ல பிசிக்கல்ல எல்லாருமே பண்ற ஒரு விஷயத்த டிஜிட்டலா வரும்போது அது ஒரு ஆக்டிவிட்டியா மாத்திட்டாங்க. ஸோ நீங்க ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை கம்பேர் பண்ணி உங்களுடைய பிஹேவியரை வச்சு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க வந்து 10,000 ஸ்டெப்பு போயிட்டீங்க அப்படின்னா உடனே அது வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும். ஓகே, யூ ஹேவ் கிராஸ் தி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் மிஷன், செட் அ நியூ கோல். ஸோ மறுநாளுக்கு நீங்க வந்து 12,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வச்சுக்கலாம். பட் அகேன் நீங்க அந்த 10,000 முடிக்கலன்னா அது உங்களை திட்டாது, பட் இட் வில் ஆஸ்க் யூ டு டூ பெட்டர். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க 8,000 தான் பண்ணிருக்கீங்க, இன்னும் ஒரு 2,000. ஸோ யூ எவென்ச்சுவலி create your mind to an extent where you have to make sure that you should meet that 10,000. ஸோ அந்த 10,000 ஸ்டெப்பை வந்து நீங்க எடுத்து ஆகணும்ன்ற ஒரு இதுல யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்து இந்த ஃபிட்பிட் வந்து நல்லாவே சொல்லும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயமும் டிஜிட்டல்ல நடக்கும். உங்களுக்கு நீங்க வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோட்டிஃபை பண்றதுக்கு யாராச்சும் இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது, ஸோ இந்த டிஜிட்டலுக்கும் பிசிக்கலுக்கும் அந்த ஒரு கன்வர்ஷன், ரைட்? வாக்கிங்ன்றது பிசிக்கல் டைமென்ஷன்ல ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால்
டிஜிட்டல்ல அது ஒரு எக்ஸசைஸ், அது ஒரு ஆக்டிவிட்டி. பிகாஸ் யுவர் மைண்ட் ஹஸ் கிரியேட்டட் இட்ஸ் ஓன் இல்யூஷன். நீங்க இதெல்லாம் இல்லாம கூட நடக்கலாம். ஆனா யாரெல்லாம் வாக்கிங் போறாங்களோ 80% ஆஃப் தி பீப்புள் இப்போ வந்து ஸ்மார்ட் பேண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் தே வாண்டட் டு நோ வாட் தே டு. அதே இவங்க தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லாம நடந்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப they converted themselves into digital, right? So basically we think much less than we think. So நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து பெருசா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நம்ம நினைக்கிறதே வந்து ரொம்ப சின்னதா நினைக்கிறோம், நம்ம நினைச்சுக்கிறோம். ஓகே, this is a small exercise. 3 ரெஸ்டாரண்ட் இருக்கு. எந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்க பிக் பண்ணுவீங்க? நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இமேஜ். Right, there's a 2 restaurant. Tell me which one you will pick. யாராச்சு ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चन திரும்ப கேளுங்க பிரதர். இல்ல, இங்க 3 ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரைட்? சோ இத பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கூகுள் ரிவ்யூவோட இது. ஓகே, சோ 3 ரெஸ்டாரண்ட் இருக்கு. 3த்துல எதை பிக் பண்ணுவீங்க? நீங்க சாப்பிட போனோம், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்க? லிட்டில் இந்தியா. ஒருத்தர் சொல்லிட்டாரு ஆப்வியஸ் லிட்டில் இந்தியா. எஸ், லிட்டில் இந்தியா. மதுமிதா லிட்டில் இந்தியா சொல்லிருக்காங்க. ஓகே, பட் நல்லா பாருங்க, அதுல இன்னொன்னு இருக்கு. நீங்க லிட்டில் இந்தியா செலக்ட் பண்ணும்போது நல்லா இன்னொரு வாட்டி பாருங்க. டேஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, யாரோ ஒருத்தர் டேஸ்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் கிளியரா பாருங்க. இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணாம இருக்கீங்க. அதுல லிட்டில் இந்தியா க்ளோஸ்ட் இதெல்லாம் நியூயார்க். இல்ல நோ தட்ஸ் ஃபைன், லொகேஷனை விட்டுருங்க. பட் யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணாங்க லிட்டில் இந்தியா க்ளோஸ்ட்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. That's why I chose state of India. Okay, so Little India closed, but நிறைய பேர் வந்து Little India சொன்னீங்க, right? But there is one more restaurant which states rating 3, and there is one more restaurant that says rating 1.6, right? What made you to take this? இதுவரை மியூட் பண்ணிட்டேன். எதனால இந்த டிசிஷன் எடுத்தீங்க? State of India because of vegetarian options. Okay. I saw the rating, but then also I chose because of vegetarian options. Okay. So actually, hello, yes. The first restaurant வந்துட்டு 178 people வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க. Okay. So அதுல தான் அதிகமான people போயிருக்காங்க. So அதவே சூஸ் பண்ணலாம். Okay. So இந்த 170 people reviews can also be fake news. Okay. இல்ல ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கலாம். ஜஸ்ட் கேஷுவலா நீங்க பார்த்த உடனே ஓகே இந்த ரெஸ்டாரண்ட் போலாம், ஓகே இங்க போலாம் அப்படின்னு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 விதமா நம்ம வந்து பார்க்கலாம், ரைட்? ஒன்னு வந்து லிட்டில் இந்தியா நல்ல ரிவ்யூ இருக்கு, 4.5 இருக்கு, ஆனா வந்து க்ளோஸ்டா இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க, நம்ம வெயிட் பண்ணி ஒரேடியா 5 மணிக்கு சாப்பிடலான்றவங்களும் இருக்காங்க, ரைட்? So when we did the survey, we had 24% of the people rating for Little India even though it is closed, right? They are ready to wait and eat in Little India. Okay, and there are 70% who chose tandoori chicken because of Little India closed. Okay, since Little India is closed, they chose that one, right? Remaining in the 6% தான் Taste of India choose பண்ணிருக்காங்க. But out of this, நம்ம சர்வே எடுத்ததுல கிட்டத்தட்ட more than 50% they forgot what to eat first. அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதுன்னே மறந்துட்டாங்க. ஓகே, they want non-veg, but again அதுல
இல்ல வெஜ், ரைட்? அகெயின் அதுல என்னென்ன தேவை, என்னென்ன டிஷ்ஷஸ் அங்க இருக்கா இல்லையா அப்படின்றத கூட அவங்க பார்க்கல. they immediately blindly chose this restaurant. So why we did this small exercise is because you can understand what is making you to take the decision and what is making you to eat, right? ஒரு சில பேரு எனக்கு பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறேன் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் டைமென்ஷன் இருக்கிற பவரே. ஓகே, இட் வில் டெல் யூ when to eat, it will tell you what to eat. இதே லிட்டில் இந்தியாக்குள்ள if I tell you tandoori chicken rating is 5 and chili chicken rating is 1, obviously people would go for tandoori chicken, right? So the decisions are made here. It is not you who making the decision. First you need to understand, right? நான் இதை சாப்பிட்டேன், நான் இதை பண்ணேன், இதை போட்டோ எடுத்து போட்டேன் அப்படின்னு எல்லாருமே நினைக்கும் போது it is not actually you are doing it, right? It is someone making you to do it, right? That is what the illusion is all about. You think you make every decision in the digital world. ஒரு மெசேஜ் ஹாய் நீங்க அனுப்புறது, நீங்க அனுப்புறீங்கன்னு, it is not you. First you need to understand it. There is a lot of difference அதுல. ஏன்னா ஒருத்தர் கிட்ட நீங்க நேர்ல பேச முடியாது, ஆனா அவங்களுக்கே நீங்க மெசேஜ் பண்ணி பேசுவீங்க. That is the power of digital, and that is the identity that digital can give you, that power it can give you, right? So why this is happening? Because the digital presence, your digital presence, my digital presence, ellaroda digital presence, so digital decision, so it is made by someone else, right? So when you are in digital world, it is not you making the decision. இங்க இருந்து say for example கிண்டில இருந்து நீங்க வந்து கோயம்பேடு போகணும்னா நீங்க எந்த ரூட் எடுக்கணும்ன்றத கூகுள் மேப் பார்த்து கிட்டத்தட்ட 90% of the people are deciding. 90% of the people using Google Map. That can tell you what time you can go, what time you can reach, even though you know some other place. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க போனீங்க, இப்போ சப்போஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி, நீங்க வந்து அவரை ட்ராப் பண்ணணும், அவரை கூட்டு போகும்போது உங்களுக்கு வழி தெரியாது, கூகுள் மேப் போட சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, டே மேப் இந்த ரூட்ல காட்டுது, நீ இந்த ரூட்ல போன்னு சொல்ற. ஆனா நீங்க சொல்றீங்க, இல்ல எனக்கு அதோட ஒரு ஷார்ட்கட் தெரியும், வா நான் கூட்டு போறேன். ஆனா there are 50% chances where your friend will say, தயவு செஞ்சு வேற வழியில போய் மாட்டிக்காத, ஒழுங்கா கூகுள் சொல்ற வழியில போயிடு, மேப் கிளியரா காட்டுது, இதே வழியிலே போயிடு. Right? We have taken that decision many a times. Your mobile phone, your smart devices, the Android, the iOS, your Siri, Alexa, everything will listen to you. Everybody is watching you. Facebook, WhatsApp, everything that you type, right? So anything that you do on the digital platform, இது எல்லாம் வச்சுதான் வந்து they make you to choose something. நீங்க பேசுறத வச்சு நீங்க, நான் சொன்னதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீட்டுல உங்க போனை பக்கத்துல வச்சுட்டு நீங்க ஒரு 5 வாட்டி ஒரு விஷயத்த சொல்லுங்க, மறுநாள் ஃபுல்லா உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்டே வரும். நீங்க எதுவுமே சர்ச் பண்ணல, பிகாஸ் they process all your voice. நீங்க வச்சிருக்கிற இமேஜஸை வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க, நீங்க விசிட் பண்ற சைட்டை வச்சு. ஹலோ, ஆக்சுவலா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் பிரதர் பர்சனலா. என்ன அப்படின்னா, நான் ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒன் டைம் வந்து லைக் இது வந்து ஸ்கிரீன், போனுக்கு கவர் ஸ்கிரீன் வாங்கணும், இந்த மாடல்ல வாங்கணும், இப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த போன்ல பேசின மேட்டர் ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து அடுத்த நாளே வந்துச்சு. ஒரு நாள் வெறும் போனை மட்டும் தான் வச்சிருக்கேன், போன் இத்தனைக்கு நான் ஆன் பண்ணல, சுவிட்ச் ஆன் பண்ணல. லைக் ஈவன் தோ இட்ஸ் லைக் ஒரு மாதிரி வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கூட அப்போதைக்கு இல்ல, இதுலதான் இருந்தது, ஃபிளைட் மோட்ல தான் இருந்தது. அப்ப பேசின விஷயம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப ஆன் பண்ணி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து திரும்பவும் ஆட் ஆகுது. ஒரு ஆடியோ புக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தா ஆடியோ புக்ஸ் ரிலேட்டடான ஆட்ஸ் வருது. எனக்கு ஒரு மாதிரி பிரைவசியே இல்லையா அப்படின்ற மாதிரி பயம் வந்துச்சு அந்த இடத்துல. அதுதான். ஸோ இங்கதான் வந்து நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து இதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கவே கூடாது எப்பவுமே. பிகாஸ் யூ கன்வெர்டட் யுவர் செல்ஃப் இன்டு டிஜிட்டல், யூ டோன்ட் ஹேவ் பிரைவசி. ஃபர்ஸ்ட் திங் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் பேஸ் லைன்ல.
any moment that you convert your personal into digital, ஒரு செல்ஃபியா இருக்கட்டும், ஒரு பிரைவேட் செல்ஃபியா இருக்கட்டும், ஒரு பிரைவேட் வீடியோ கான்வர்சேஷனா இருக்கட்டும், when you convert that into digital, when you click a private photo, okay, when you click a private photo, when you நீங்க பர்சனலா இருக்கிற ஒரு மூமெண்ட்ஸ் ஒரு வீடியோவாவோ ஒரு மொபைல் போட்டோவாவோ நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, you converted yourself into digital, and the image and the video, it is stored somewhere in the internet till you die, even though you die for the rest of the millions and millions of years. இன்னைக்கு எடுக்கிற நீங்க ஒரு போட்டோ ஒரு வீடியோ உலகமே அழிஞ்சாலும் அது பத்திரமா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். எப்ப யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்க பேசுறதும் சரி, நீங்க பாக்குறதும் சரி, நீங்க கேட்கறதும் சரி, எல்லாமே பத்திரமா ஆன்லைன்ல இருக்கு. நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். நீங்க இனிமேல் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, கத்தாதீங்க, தேடாதீங்க, எங்கேயும் போய் தேடாதீங்க. உங்க போனை பக்கத்துல வச்சுட்டு ஒரு 2 வாட்டி உங்க போன் கிட்டே சொல்லுங்க, ஆண்ட்ராய்ட் போன் ப்ளீஸ் எனக்கு லாண்ட்ரி கண்டுபிடிச்சு சொல்லு. வேற எதுவுமே தேவையில்லை. அடுத்த 2 நாள்ல இல்ல மறுநாளே உங்களுக்கு ஃபுல்லா லாண்ட்ரி மெசேஜ். ரைட்? So because it is all the predictive psychology, right? Sir, can I? Yes. Can I ask now? No. You said that right on Android phone la sonna adu online mobile data on irundhalum online illenalum it will work or? See, mostly it will work when you have the internet connection, right? Because your mobile needs to send some data. நீங்க பேசும்போது வேணா ஆஃப்லைன்ல இருக்கலாம், but whatever you do, your mobile keeps on collecting your data. When it comes to online, immediately it will transfer all the data. Okay. Right? Okay, sir. See, basically it is the internet that is powering everything. Internet தான் இங்க electricity மாதிரி. Right? இப்போ உங்க கார் தேவையானது டீசல் இருந்தா தான் ரன் ஆகும். அந்த மாதிரி தான் இது இன்டர்நெட் இருந்தா தான் உங்களுக்கு எல்லாமே ரன் ஆகும். ரைட்? ஸோ நீங்க பண்ற சர்ச்சை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே நடந்தது. என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் ட்விட்டர்ல போட்டிருந்த ஐஆர்சிடிசிக்கு. நான் ஐஆர்சிடிசிக்கு போகும்போது எனக்கு ஒரே செக்ஷுவல் ஆட்ஸா வருது என்னுடைய ஐஆர்டிசி சைட்ல. ஸோ ஐஆர்சிடிசி ரொம்ப தெளிவா ரிப்ளை பண்ணிட்டாங்க. என்னன்னா, இந்த ஆட் கூகுள் ஆட்ஸ், நீங்க சர்ச் பண்றதை பொறுத்து தான் அந்த ஆட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் ஹீ ஹாஸ் சர்ச் தோஸ் திங்ஸ் மெனி டைம்ஸ். அதனால தான் அவருக்கு அந்த ஆடா ரிலேட்டடா வருது. உங்களுக்கு ஒரு ஆட் வருதுன்னா அது காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அதான ஆடு தான் வரும். நீங்க தப்பா சர்ச் பண்ணா தப்பான ஆட்ஸ் வரும், நீங்க கரெக்டா சர்ச் பண்ணா கரெக்டான ஆட்ஸ் வரும். நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ஆட் வரும். ஸோ அதனால நீங்க இனிமேல் அதை பத்திலாம் நீங்க சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஆல் வெரி வெரி காமன். ரைட்? ஸோ as I said, it's not about how we interact. நம்ம எப்படி உங்க மொபைல் போன் கிட்ட பேசுறோம், நம்ம எப்படி உங்க மொபைல் போனை யூஸ் பண்றோம். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு வி இன்ட்ராக்ட் வித் தி டெக்னாலஜி, இட்ஸ் அபவுட் ஹவு டெக்னாலஜி இன்ட்ராக்ட்ஸ் வித் அஸ். ரைட்? ஸோ அவங்க தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க தான் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. which is again creating a lot of stress in different dimensions. Since you converted yourself into digital, now everything into digital, right? So இவ்வளவு நேரம் நம்ம எப்படி நம்மள டிஜிட்டல்ல கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்தோம். Right? இப்போ what we are doing when we convert ourselves into digital, this is one good thing that I have to discuss about. What was that question? Hello. Sir, who is that? அவங்கன்னு சொல்றீங்களே, யார் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியணும். No, that is general. I meant the generic. Okay. இல்ல அந்த படத்துல எல்லாம் கேமராஸ் எல்லாம் டேப் பண்றாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி. Yeah, that is, see, yeah, of course people will do, right? So அத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். Right? So அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Right? So this one thing is very famous. I think everyone know what is TikTok by now. Right? So how do இப்போ நீங்க I'm just keeping TikTok because it is well known, but you have Facebook, Instagram, again TikTok, Snapchat and everything.
ரைட்? ஸோ இதுல இல்லைன்னா நீங்க உயிரோடவே இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் திங். ஓகே, இஃப் யூ நாட் இன் வாட்ஸ்அப் which means you are almost dead, similarly dead. அப்படிதான் வந்து இந்த உலகம் பார்க்கும் உங்களை. நீங்க ஆன்லைன்ல இல்லையா, என்ன ஆன்லைன் ஃபேஸ்புக்ல இல்லையா, என்ன வாட்ஸ்அப்ல இல்லையா, ரைட்? ஐ நோ யூ வுட் ஹவ் ஹர்ட் திஸ் மெனி டைம்ஸ். இப்போ நீங்க உலகத்துல உயிரோட இருக்கீங்களா இல்லையான்றதே வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் வச்சுதான் வந்து டிசைட் பண்ணுவாங்க நிறைய பேர், ரைட்? பிகாஸ் everybody is into TikTok and everybody is into thing. And again, when people start using this or photo போட்டு அதுக்கு ஒரு லைக் வரலன்னா, I have handled a lot of cases where நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்க வந்து they come to me because they are mentally depressed because ஒரு போட்டோ போட்ட உடனே அவங்களுக்கு லைக் வர மாட்டேங்குது, ஒரு வீடியோ போட்ட உடனே அவங்களுக்கு வந்து லைக் வர மாட்டேங்குது, இத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க. I've seen people begging for likes. தயவு செஞ்சு எனக்கு லைக் பண்ணுங்க, நீங்க வந்து பொண்ணுங்களுக்கு தான் லைக் பண்ணுவீங்க, எனக்கு லைக் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன் வீடியோ ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன் வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்க, எனக்கு யூனோ நீங்க நிறைய அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். டிக்டாக்கே திட்டி வீடியோ போட்டுருப்பாங்க, டிக்டாக் ஏன் எனக்கு வியூவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ற மீம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. யூ லுக் அட் த மெச்சூரிட்டி, ரைட்? பிகாஸ் இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். யார் ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள வந்து யார் வேணா ஃபேமஸ் ஆகலாம். இல்ல, இட் இஸ் ஆல் அபவுட் மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் மேட்டர் ஆஃப் தி கண்டென்ட் தட் யூ புட் இன். You should stick to it. You should understand the limitations and the exposure of this particular applications. நீங்க பெரிய ஆள் ஆகணும்னா அதுக்கான கண்டென்ட்டை நீங்க போட்டா நீங்க பெரிய ஆள் ஆகலாம். ஏதோ ஒரு கண்டென்ட்டை போட்டு ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிட்டான்னா அவனை பிடிச்சி திட்டுறது, இல்ல எனக்கு வியூஸ் வரலன்றது டிக்டாக் பிடிச்சி திட்டுறது, இல்ல வியூஸ் கிடைக்கலன்றதுக்காக கொஞ்சம் கிளாமரா வீடியோ பண்றது. I've seen a lot of people. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்காங்க, என் பொண்ணு இப்படி அடிக்ட் ஆயிருக்கா, என் பொண்ணு இந்த மாதிரிலாம் வீடியோ பண்றா, என் சொந்தக்காரெல்லாம் பார்த்து என்ன ஒரு மாதிரி கேட்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாச்சும் என் பொண்ணை இது பண்ணுங்க, அவ எப்பவுமே இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கான். பிகாஸ் I've seen a lot of young girls, right? நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க என்கிட்ட, சின்ன பொண்ணுங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கிளாமரா வீடியோ போடுறது. பிகாஸ் they think it is their life. அவங்க வந்து பெரிய ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க உடனே, இல்ல பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து இதுல அவங்கள வந்து ஒரு 1000-2000 மெம்பர்ஸ் வந்து அவங்கள வந்து யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணாலே அவங்க வந்து they'll fly out of the moon. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இதுல. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் illusion, right? So நீங்க பெரிய ஆள் ஆகணும், நீங்க டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகணும்னா you should have that content. When you have that content, obviously you will become a big star one day, right? Again, you should also keep in mind that if you become a big star, then you should be ready to face all the consequences. I've seen a lot of cases, I've handled a lot of cases where people committed suicide because of TikTok. டிக்டாக்ல அந்த பொண்ணை பத்தி அசிங்கம் போடுறது, அந்த பொண்ணு பெரிய ஆள் ஆயிடுச்சு, அந்த பொண்ணை பெரிய ஆள் ஆகிறவர்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆப்வியஸா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க சும்மா நின்று வீடியோ போட்டாலே அவங்களுக்கு வந்து 1 மில்லியன் லைக்ஸ் வரும். பிகாஸ் அவுட் ஆஃப் 10 மில்லியன் அட்லீஸ்ட் 1 மில்லியன் பீப்புள் வில் லைக், ரைட்? அதுக்கப்புறம் அந்த 1 மில்லியன் வீடியோ வந்து இந்த வீடியோல என்ன இருக்கு, இதுக்கு எதுக்கு 1 மில்லியன் கொடுத்தாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றேன், எனக்கு ஒண்ணுமே லைக் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு திட்டியே நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, right? So those cases are very, very annoying and very sensitive to handle, right? So எல்லாருமே ஜெனரல் பப்ளிக் எல்லாருமே வந்து அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து இன்னொருத்தர் கூட டிக்டாக் போறது, அதை பார்த்து ஹஸ்பண்டுக்கும் வந்து சண்டை போடுறது, இல்ல ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட டிக்டாக் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இது மூலமா நிறைய மிஸ்கம்யூனிகேஷன், சீக்ரெட் கம்யூனிகேஷன், சீக்ரெட் கான்வர்சேஷன், சீக்ரெட் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. So because the common mistake that everybody does, பெட்டுக்கு போன உடனே ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் மொபைல் இருப்பாங்க, ஒய்ஃப் ஒரு பக்கம் மொபைல் ஃபோன் வச்சிருப்பாங்க,
ஒய்ஃப் ஒரு டிக்டாக் வச்சிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒரு டிக்டாக் வச்சு, இங்க பாரு எனக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு, இங்க பாரு உனக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு, நீ எப்படி அந்த பொண்ணு வீடியோ போடலாம், நீ எப்படி அந்த பொண்ணை லைக் பண்ணலாம், நீ எப்படி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலாம், நீ எப்படி அவருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஆல் தீஸ் ஸ்டார்ட்ஸ் ஹியர். பசங்க அவங்க உலகமே தனி. சின்ன பசங்க மொபைல் ஃபோன் கொடுத்தா போதும். இப்பெல்லாம் சாப்பாடு ஊட்டினாலும் we just give them the mobile phone. ஸோ உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது. ஆஃபீஸ் வேலை, ஆஃபீஸ் காலு, பையன் டார்ச்சர் பண்றான், அவனுக்கு ஒரு ஐபேடோ இல்லை ஏதோ ஒரு இதுல வீடியோ ஒன்று போட்டோ கொடுத்து போ உள்ள போய் உட்காந்து பாரு, முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரணும், அதனால உங்க பசங்க கிட்ட போன் கொடுத்து அனுப்பிட்டீங்க. பட் ஹவு மச் இஸ் மென்டலி ஐசோலேட்டட், எந்த அளவுக்கு அவங்க மென்டலா ஐசோலேட் ஆகுறாங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி டிஸ்டர்பிங் டு see that they start mingling with the external world. They forget about the physical dimension. இப்ப அடுத்த ஜெனரேஷன்லாம் physical dimension ஒன்று இருக்குன்னே தெரியாது. நம்மளாச்சு இந்த கரண்ட் ஜெனரேஷன் ஆச்சு we know what is physical, what is digital, but the future will never know what is physical. They will know only digital and augmented. நிறைய ஃபேமிலிஸ்ல ஐ கெட் திஸ் கம்ப்ளைண்ட், நிறைய கேசஸும் வந்திருக்கு. என்னன்னா சும்மா டாய்லெட் போயிடுவாங்க, பிகாஸ் வெளியே வந்தா மொபைல் யூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அங்க நிறைய சும்மாவே போய் டாய்லெட்ல உட்காந்து மொபைல் யூஸ் பண்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. There are a lot of people who are addicted using as soon as when they go to toilet. ஒரு சில பேர் தம் அடிப்பாங்க, ஒரு சில பேர் மொபைல் எடுத்துட்டு போவாங்க. எப்போ டாய்லெட் போனாலும் மொபைல் கையோட தான் போகும். காலையில எழுந்த உடனே நேரா டாய்லெட் போனாலும் மொபைல் ஃபோன்ஸ். எப்பனா போர் அடிச்சா தனியா இருந்தா மொபைல் ஃபோன். Right? So these are the common things that we have. And why? Because see, 28% of IT people hide their career. எதுக்காக? சொந்தக்கார ஹெல்ப் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் கேட்பாங்க, இதை பண்ண சொல்லுவாங்க, அதை பண்ண சொல்லுவாங்க. எடுத்த உடனே ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு they hide themselves. Right? And people are addicted to games. And a lot of people, you take PUBG. Right? PUBG வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா you can easily find a relationship in PUBG. You can find a girlfriend. யார் வேணா விளையாடலாம் ஆன்லைன்ல. ஸோ அந்த அளவுக்கு people get addicted to the PUBG game. See, what I'm saying is not wrong. Right? இந்த மாதிரிலாம் இருக்காது, அப்படி இந்த மாதிரிலாம் பண்றது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. Right? This is all options you have, but you should know the limitations. இதெல்லாம் பண்ணா இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்? மொபைல் விளையாடினா அடிக்ட் ஆயிட்டா ஐயோ அப்போ மொபைலே விளையாடக்கூடாதா, கேமே விளையாடணும். யூ கேன் பிளே கேம்ஸ், பட் யூ ஷுட் நோ ஹவு டு பிளே தி கேம். ரைட்? கேம் விளையாடுறதால ஸ்ட்ரெஸ் போகுது அப்படின்னா நோ, கேம் விளையாடுறதால ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் ஆகுது. ரைட்? This thing we talked a lot about TikToks and other stuff. Same applies for everything. You are ஒரு போட்டோ போட்டு ஒரு அரை மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாட்டி every 2 minutes வந்து ஓபன் பண்ணி பாக்குறோம். லைக் வந்திருக்கா, கமெண்ட் வந்திருக்கா, யார் கமெண்ட் பண்ணிருக்கா, யார் லைக் பண்ணிருக்கா, and கிட்டத்தட்ட see remain this, keep this in your mind. உங்க போட்டோக்கோ உங்களுடைய வீடியோக்கோ லைக் வரதுல கிட்டத்தட்ட 50% லைக்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சி வரல. ஓகே, கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். 50% லைக் வந்து அவங்களுக்கு பிடிச்சி வரல. இட் இஸ் கமிங் பிகாஸ் நீங்க அவங்களுக்கு லைக் பண்ணுவீங்கன்றதால. ஐயோ இவன் வேற போட்டோ போட்டான், இவனுக்கு லைக் பண்ணலன்னா நம்மளை திட்டுவான், லைக் பண்ணலன்னா அப்புறம் நம்மளை தப்பா நினைச்சுப்பான். சரி ஒரு லைக்கை போடுவோம், ஓகே கமெண்ட் பண்ணுவோம், அப்பதான் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. Lot of people are there. You think yourself that you like the picture, which is not. Even though உங்களுக்கு அந்த போட்டோ பிடிக்கலனாலும் you still like because you want the same in return. Forward messages எதுக்கு ஃபார்வர்ட் பண்றோன்னு யாருக்குமே தெரியாது. வர மெசேஜ அப்படியே ஃபார்வர்ட் தான், அது என்னன்னு கூட படிச்சிருக்க மாட்டாங்க. This happens a lot of time. Right? அவங்களுக்கு வேற this issue is mostly with the aged people, right? Where அவங்களுக்கு வந்து they don't know the external world much. ஸோ அவங்களுக்கு எது வாட்ஸ்அப்ல வந்தாலும் உடனே நம்பி உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இந்த இஷ்யூஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கு. நீ 100 வாட்டி சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க.
இமீடியட்டா அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. வெரி 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 சென்சிட்டிவ் ஏரியா தி porn addict. many people do this. பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த அவங்களுடைய அந்த porn வாட்ச் பண்ண உடனே அவங்க யோசிக்கிறது என்னன்னா, ச்சே ஏன் இதை பார்த்தோம், நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைச்சுமே, ஐயோ ஏன் பார்த்தோம், சரி இனிமேல் பார்க்க வேணாம். பட் நெக்ஸ்ட் டே பார்ப்பாங்க, திரும்ப ஐயோ ஏன் பார்த்தோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ரைட்? பிகாஸ் they trust so much, so they wanted to make themselves comfortable. இதெல்லாம் பிசிக்கல்ல பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. பட் டிஜிட்டல்ல they do it very. பிசிக்கல்ல வந்து ரொம்ப ரீசனபிளா பேசுவாங்க, ஏன்னா இப்படி பண்ணக்கூடாது. I handled a case where that gentleman was very gentle in the physical dimension. ரொம்ப நல்ல மனுஷன், யாரை கேட்டாலும் ரொம்ப நல்லதா சொல்லுவாரு. But when we looked at his digital profile, he was watching child pornography. இப்ப சொல்லுங்க எது உண்மை? அவருடைய டிஜிட்டல் லைஃப் உண்மையா, அவருடைய பிசிக்கல் லைஃப் உண்மையா? எவ்ரிபடி ஹேஸ் டூ லைஃப், ரைட்? டூ டைமென்ஷன் ஆல் டுகெதர். பிசிக்கல்ல அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லது பண்ணுவாங்க. பட் இஃப் யூ லுக் அட் தட் டிஜிட்டல் ப்ரொஃபைல், இட் இஸ் தி வெரி worst you can see. ஷாப்பிங் அடிக்ட்ஸ், அஃப்கோர்ஸ் எது வந்தாலும் உடனே சேலரி கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு மெசேஜ் வரும், சேலரி கிரெடிட்டட் பை டாமினோஸ். உடனே ஆர்டர் பண்ணும். எனிதிங் வெரி நெக்ஸ்ட் செகண்ட். சேலரி வந்த அன்னைக்கு மட்டும் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஃபார்வர்ட் மெசேஜ் வரும், ஐ மீன் கம்பெனி மெசேஜஸ் வருங்க மட்டும். ஏன்னா தே நோ யூ காட் தி சேலரி அண்ட் தே வாண்ட் யூ டு பை சம்திங். தி கேம்பிளிங்ஸ், திஸ் இஸ் அகெயின் அ வெரி கிரிட்டிக்கல் பார்ட். Now it has come to a situation where people do virtual relationship. எல்லாமே போன்ல நடக்கும், எல்லாமே வீடியோ. ஈவன் செக்ஸ் has become virtual. கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க virtually, செக்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க virtually, right? You can see a lot of relationship these days are virtual relationship. Like more than 70% relationships are virtual relationships. Everybody does that, but you have to understand the limitations here. When you convert your physical into digital, it is there somewhere. இங்க தான் எல்லா பிரச்சனையும் வரது, ரைட்? ஏன்னா நீங்க வர்ச்சுவலா பண்ணும்போது, நீங்க போட்டோ அனுப்பும்போது, நீங்க வீடியோ, இப்போ நீங்க உங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் கை இஸ் சம்வேர் இன் ஆஸ்திரேலியா, ரைட்? நீங்க இங்க இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, உங்களுடைய பிரைவேட் போட்டோ ஒன்று எடுத்து ஆஸ்திரேலியா இருக்கிற ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க. How do you trust that the end person who is seeing that picture is actually the person that you met? அவர் போனை வச்சுட்டு போயிருக்கலாம், அவர் போன்ல அன்லாக் பண்ணாம போயிருக்கலாம், இல்ல அவர் போன் தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்ல அவர் போன் அந்த நீங்க அனுப்புற செகண்ட்ல வேற யார்கிட்டயாச்சும் இருந்திருக்கலாம். How do you trust? How do you send your virtual video to someone? How do you, when you do the virtual relationship or when you make something virtual, make sure you should be ready, right? Basically you should be ready. If you are sending some pictures, keep in mind that will be there forever. அது வந்து இன்னையோட முடியற பார்த்துட்டு உடனே delete பண்ணும், சரியா? What? It's there, man. It is stored. You cannot delete it. நீங்க delete பண்ணாலுமே அது அங்கதான் இருக்கு. Just because it shows it is deleted doesn't mean it is deleted actually. ஒரு போட்டோவை நீங்க அனுப்புறீங்கன்னா அது பத்திரமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் we get a lot of queries from boys and girls. Trust me, கிட்டத்தட்ட every week I get minimum 15 requests, okay, from boys and girls. இந்த பொண்ணு நான் இத்தனை வருஷமா லவ் பண்ணேன், ஆனா இந்த பொண்ணு வந்து வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா, நான் ஃபோன் பண்ணும்போது வெயிட்டிங்ல போகுது, ஆன்லைன்ல இருக்கா ஆனா எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா, எனக்கு அவ என்ன பண்றான்னு தெரியணும், ஐ வாண்ட் டு see her வாட்ஸ்அப் chat, ஹேக் பண்ணி தர முடியுமா? இதே மாதிரிதான் அவங்க பசங்களும்
பொண்ணுங்களும் இதே மாதிரி தான் வந்து கேட்பாங்க, இந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியல, இவன் என்ன சீட் பண்றான்னு நினைக்கிறேன், நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுறான்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து நீங்க ஹேக் பண்ணி தாங்க. மினிமம் 15 ரெக்வெஸ்ட் ஐ கெட். இவங்களை ஹேக் பண்ணி தாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, என் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு தெரியல, என் ஒய்ஃப் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என் ஒய்ஃப் வந்து வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, என் ஹஸ்பண்ட் இப்பெல்லாம் லேட்டா வராரு, எப்போ பார்த்தாலும் போன்ல இருக்காரு, எப்போ பார்த்தாலும் சாட் பண்ணிட்டே இருக்காரு, யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. See, when you get into digital, make sure you start learning it. நிறைய ஒய்ஃப்க்கு தெரியாத விஷயம் வந்து என்னன்னா, ஹஸ்பண்டோட மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. பிகாஸ் அவரு லாக் பண்ணி வச்சிருப்பாரு, அந்த ப்ரொடெக்ஷன் இந்த ப்ரொடெக்ஷன். I have one question. Yes. Many say that WhatsApp is end-to-end encrypted. Then how you can hack it? Let me set one thing very clear. Everything is possible to hack, right? So we are not actually hacking WhatsApp. Okay, va? Inga vandu WhatsApp நம்ம hack பண்ணவே இல்ல. I'm hacking into your mobile phone, right? So where I can see what you do 24/7. I can watch your camera. I can see what you type. I can see when you do a video chat. I can take pictures. I can download images from your gallery, even though if you have a locked apps. I can record your calls. I can listen to your calls. A to Z. Anything that you do on your mobile phone. Okay. Satish, to add to that one point, இன்னொன்று I just wanted to say is, நீங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணும் போதும் அந்த பெர்மிஷன்ஸ் ஒன்று நீங்க கொடுப்பீங்க. ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் கொடுக்கும் போது நெசசரியான பெர்மிஷன்ஸ் தான் கொடுக்குறீங்களான்றதை வெரிஃபை பண்ணுங்க. இல்லை ஆன் டு த பேசிஸ்ல ஒரு தடவை ஓகே டு யூ வாண்ட் டு பெர்மிட் திஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இட் வுட் பி ஃபைன். ராதர் தென் நீங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் இங்க வந்து ஒரு சின்ன இதுவே. ஸோ என்னன்னா, this is where your social and the digital stress and digital intention, digital eager comes into play, right? இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக் இப்போ ஒரு மொபைல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சே திஸ் வீடியோ எடிட்டிங் ஆப் இஸ் அ ஜென்யூன் அடோபியோட ஆப்னே வச்சுக்கோங்க. ஓகே, பட் நான் சொல்றேன் இது வந்து ப்ரீமியம் ஆப், வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய், பட் நான் வந்து ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயா டவுன்லோடும் பண்ணியிருக்காங்க. பட் ஐ ஹவ் எம்பர்டட் தி மால்வேர். அதுல கேட்கும் உங்க கேலரிக்கு ஆக்சஸ் பண்ணுங்கன்னு கேட்கும். நம்ம சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம், கண்டிப்பா கொடுப்போம். ஏன்னா அவசரம், ஏன்னா நம்மளுக்கு தேவை. நீங்க வந்து என்னதான் பார்த்து நான் வந்து இதுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டேன், ஓகே இதுக்கு எதுக்கு ஆக்சஸ், இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாலும், since I already know your intentions, I already predicted your psychology, I already know what you want, right? உங்களுக்கு என்ன, நீங்க அடுத்து என்ன சாப்பிட போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சாப்பாட்டுல விஷம் கலக்கணுமா வேணாமா நான் டிசைட் பண்ணுவேன். It is very easy for me whether you need to select that particular food, whether you need to give that access or not, right? So it is eventually possible. It is not saying that it is not possible, but it is definitely possible. But again, it depends on the intention of the targeted user, right? எனக்கு வந்து நான் ஒருத்தரை ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, I want to know their private life, virtual life என்ன அப்படின்றது தெரிஞ்சுனேன். if that is worth, if that is something very concerned to me, definitely no matter what it takes, people will do, right? ஏன் நிறைய பேர் நிறைய கேஸ் இப்போ நீங்க ரீசெண்டாவே பார்த்துருப்பீங்க, நிறைய பொண்ணுங்களோட போட்டோஸ் எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணுங்களை திரும்ப வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கறதும், இல்ல அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து காசை ஏமாத்தி வாங்கறதும். Still there are a lot of people doing this. Okay, how this is all possible? It is all possible. They know, right? நான் trust me, நிறைய பேர் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏய் இது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா இன்ஸ்டால் பண்ணு, நான் சொல்றேன்ல, என்ன நம்ப மாட்டியா நீ? ஓகே நீ சொல்ற, எனக்கு என்ன, சரி ஓகே என்ன பண்ண சொல்லு, அவ்வளவுதான். It is very easy to manipulate the people in the digital world. பிசிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பழைய உங்க வீட்டுல ஏதாச்சும் பொருள் இருந்தாலுமே கூட ஒரு பொருளை வாங்கும்போது உங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் நல்லா பார்த்து வாங்கு, நல்லா இது பண்ணி வாங்கு. பட் nowadays
you want to pick something, just go to the reviews. Okay, review nalla irukku, order panna, book panna, paathukalam. Same applies to every application, right? Of course, denying access, allowing access will prevent you to some extent, but it is not going to save you for a very long time. You need to accept it, right? So what is the limit, what you can do to do better abdin keta? First thing I would say, if you are doing a video chat, make sure you are ready, mentally prepared. நாளைக்கே அந்த நீங்க the virtual relation, the third party, I mean your guy or a girl can record this video, உங்களையே மிரட்டலாம். பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா இருக்கு. If you are mentally prepared for all that, you can do it, right? But when you do it, you should know these are the possibilities it can fire back at you. உங்களுக்கு லைக் வரல, ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா லைக் வரலனாலும் பரவாயில்லன்ற ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு யூ ஷுட் பி ரெடி. ஜஸ்ட் பிகாஸ் வீடியோக்கு லைக் வரல, இன்னொருத்தருக்கு வந்துருச்சுன்றதால அந்த கோவத்தெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட காட்டக்கூடாது. Right? Again, each of this topic is a very individual topic, and I'm consulting a lot of நிறைய பேர் என்கிட்ட வந்து இது பண்ணிருக்காங்க. நான் வந்து பான் வீடியோ வாட்ச் பண்றது ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன், நான் டெய்லி அதை வாட்ச் பண்றேன், எனக்கு எப்படியாச்சும் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும், ஆன்லைன்ல என்ன சாட் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துருக்கு. ஸோ பிகாஸ் தே ஆர் ஆல் அடிக்டட் டு இட், தே வாண்ட் டு நோ வாட் அதர் பீப்புள் ஆர் டூயிங், ரைட்? தே வாண்ட் டு see what they are doing. அந்த பொண்ணு யார்கிட்ட பேச, யாரா அந்த பொண்ணு எனக்கு தெரியாது, ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றான்னு எனக்கு தெரியணும், ரைட்? பிகாஸ் பார்த்தாங்க இமிடியேட்டா அந்த பொண்ணு என்ன பொண்ணு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். Why? Because you're digitally attracted to it. It is all digital. உங்களுக்கு இருக்கிற அதே லைஃப் தான் ஒரு டிக்டாக்ல இன்னொருத்தர் ஃபேமஸ் ஆகிறாங்க, அவங்களுக்கும் அதே, அவங்களும் வீட்டில் தோசை தான் சுடுவாங்க, நீங்களும் தோசை தான் சுட போறீங்க. So I like to conclude with one short prompt. This is very much I like, because I like this very much, right? So we can finally come to the questions if you have any. And again, all these can be discussed individually. All these are individual topics which has a very high value. Right? So let me say this, right? So every morning in Africa, right? Listen carefully. Every morning in Africa, a deer wakes up. It knows it must outrun the fastest lion or it will be killed. So என்னன்னா, ஆப்பிரிக்கால ஒரு காட்டுல ஒரு மான் இருக்கு, அதுக்கு தெரியும் டெய்லி காலையில அது எழும்போது அந்த சிங்கத்தை விட ஃபாஸ்டா ஓடினாதான் அதால உயிர் வாழ முடியும், இல்லைன்னா அது செத்துரும். அதே ஆப்பிரிக்கால ஒரு லயனும் இருக்கு, அதுக்கும் தெரியும் டெய்லி எழும்போது அது அந்த மானை விட ஃபாஸ்டா ஓடினாதான் அதால உயிர் வாழ முடியும், இல்லைன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்காம செத்துரும். ரெண்டுத்துக்குமே தெரியும். மானுக்கு தெரியும் அது ஃபாஸ்டா ஓடணும்னு, சிங்கத்துக்கு தெரியும் மானை விட ஃபாஸ்டா ஓடணும்னு சொல்றேன். But still they wake up every day morning. Same applies to us. It doesn't matter whether we are lion or deer, right? When the sun comes up, we would be running no matter what. எவ்வளவுதான் நம்ம பேசினாலும், எவ்வளவுதான் வந்து நம்ம இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு நம்ம சொன்னாலுமே கூட, எண்ட் ஆஃப் த டே நம்ம போட்டோ எடுத்து அனுப்பதான் போறோம், நம்ம வீடியோ எடுத்து அனுப்பதான் போறோம். பட் when you do that, make sure you are mentally prepared, because when it comes back, you should not take any wrong decision. நிறைய பேர் சூசைடும் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கேசஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன், ரைட்? It is not the end. Even though if your picture is got leaked to the extreme, I'm saying, right? The extreme, உங்களோட private picture வந்து எங்கேயாச்சும் போஸ்ட் பண்ணிட்டாங்க யாராச்சும், ஐயோ போச்சு எல்லாமே போச்சு, no, nothing is gone, right? It is gone is gone, right? But you still can survive. Okay, I think I'm good for this session, so we can talk about a lot more individually. I will going for the, I'll do an individual session on individual topic, individual addicts, and give you guys suggestion. This is just an overall perception of digital psychology. Any questions you want to ask? I'm good.
சதீஷ், ஒரு சின்ன டவுட்டு. ஸோ ஒரு 1 மினிட். ஹலோ. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால வாட் எவர் ஐ ட்ரை டு எக்ஸ்போஸ் மை செல்ஃப் டு த அவுட்டர் டிஜிட்டல் வேர்ல்ட், ஐ ஹவ் மினிமைஸ்ட் இட். ஸோ என்னால் என்னோட டேட்டாவை நான் சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்னென்னலாம் கம்யூனிகேஷன் அவுட் சைடில் அனுப்புறது, ஒரு இமெயில் ஐடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோட்டோவாக இருக்கிறதுக்காக நான் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறேன். பட் இதை வந்து இன்னும் டிராஸ்டிக்காக பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா, ஐ எம் திங்கிங் தட் ஓகே நம்மளோட டேட்டா நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறோம், பட் த்ரூ த வே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவா இல்லை எங்கேயாவது ஒரு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராட்காஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராட்காஸ்ட் ஆகி போக சான்சஸ் இருக்கு. ஸோ தட் நம்ம மட்டும் நம்மளோட டேட்டா சேவ் பண்ணிக்கிறன்றத நினைச்சா கூட சம்வேர் அவர் டேட்டா வுட் ஹவ் பீன் ஆல்ரெடி லீக்டு, எங்கேயாவது போயிருக்கும். கரெக்ட். ஸோ இட் வுட் ஹவ் பீன் போஸ்டட். கரெக்ட். ஸோ சி இங்க இன்னொரு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கணும், ரைட்? when you start cutting down yourself, நான் வந்து என்னுடைய இது பண்ண மாட்டேன், நான் வந்து இதை போஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து இதை ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது you are eventually cutting yourself from the digital world, right? நீங்க வந்து உங்களுடைய டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்து நீங்க பிசிக்கலுக்கு போக ட்ரை பண்றீங்க, பட் which you will not survive because the world is moving towards digital. You have to move. நானுமே ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் வந்து நானும் யோசிச்சேன், என் ஃபோன் நம்பர் தெரியக்கூடாது, என் இமெயில் ஐடி தெரியக்கூடாது. பட் இஃப் யூ கோ அண்ட் கூகுள் சதீஷ் அஸ்வின், யூ வில் கெட் எவ்ரிதிங் அபவுட் மீ. என் வீட்டு அட்ரஸ்ல இருந்து எல்லாமே அதுல இருக்கு, ரைட்? ஸோ என்னுடைய ஈவன் என்னுடைய ஆதார் டேட்டா கூட இருக்கலாம், அதுல சொல்ல முடியாது, ரைட்? ஸோ நீங்க சதீஷ் அஸ்வின் போட்டாலே நான் கொடுத்த ஸ்பீச்சஸ் வரும், என்னுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வரும், ரைட்? ஸோ நவ் இட் இஸ் சம்திங் வேர் ஐ கேனாட் கண்ட்ரோல் இட் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி தேர், ரைட்? இப்போ வந்து நான் என் டேட்டா வந்து ஐயோ என் டேட்டா போச்சு, நோ. But now I should know how I should use this data eventually in a better way. Right? Okay. So of course your data will be there. You should put your data. நீங்க மொபைல் நம்பர் கண்டிப்பா கொடுங்க. See, obviously மொபைல் நம்பர் நீங்க வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க, but visiting card கொடுப்பீங்க. Obviously it will have your mobile number and your email address, right? So which you are giving it in the physical part, which you have to give it in the digital dimension also, so that people will get to know, right? So இப்போ என்னை பத்தி தேடும் போது கூகுள்ல ஆப்வியஸா சதீஷ் அஸ்வின் தேடினாலே ஆப்வியஸா என்னை பத்தி எல்லாமே இன்ஃபர்மேஷன் வருதுன்னும் போது ஐ ஷுட் நோ வாட் டேட்டா and what it is displaying about me. அதை பத்தி தான் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ என்னை பத்தி யாராச்சும் இப்போ பஞ்சாப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சிக்னல்ல ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அந்த பொண்ணை வந்து ஹரஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த சிங் மேல கேஸ் கொடுத்து அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அவரை வந்து ரொம்ப அசிங்கமா எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயும் போட்டாங்க. பட் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேஸ்ல வந்து அந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு தீர்ப்பு வந்துருச்சு. பட் இவரை பத்தி திட்டி போட்ட போஸ்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கு, ரைட்? வேர் ஹி டிட் நாட் கெட் எனி ஜாப் பிகாஸ் ஹிஸ் பிஹேவியர் வாஸ் நாட் குட் அப்படின்னு எல்லாருமே இப்போ அந்த பர்செப்ஷன் செட் பண்ணிட்டாங்க. ஸோ பிஃபோர் சம்ஒன் டஸ் இட், ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் யூ டூ இட் யுவர் செல்ஃப். வேற ஒருத்தர் வந்து உங்களை பத்தி என்ன அவருடைய பர்செப்ஷனை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ மேக் ஷுர் நீங்க போய் உங்களுடைய திஸ் இஸ் மீ அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க, ரைட்? அதுக்கு மேல யார் என்ன போட்டாலும் அது அப்புறம். Okay, and someone asked my qualification. Yes, I have masters in psychology, criminology. Of course, I'm a cybersecurity professional. I'm doing my PhD in neural networks and digital psychology. Any other questions? So it's very easy to contact me. Obviously, you can Google search Satish Ashwin. You will get to know. Okay, how can we know that certain apps are safe? See, obviously the leading apps are safe. It is not something, when you say safe, you should first consider what data you're talking about, right? Is it your photo? Is it your picture? Is it your video? That's fine. You can put it in TikTok. TikTok is safe. Everybody is taking proper security measures, but they're using your data. Simple as that. It is a trade because you're using it for free. Anything that is free, it is not free because in return you are giving your data. நீங்க காசு கொடுத்து வாங்க. See, 21st century, you should understand one thing.
எவ்வளோ காசு வச்சிருந்தாலும் நீங்க பணக்காரர் கிடையாது. Okay, keep this in your mind. Listen to me very carefully. The more money you have, you are not the richest person. The more data that you have, you are the richest person. உங்ககிட்ட நிறைய டேட்டா இருந்தா you are the richest person. So everybody is again, against your data. They want your data. That is why they are giving you free. TikTok free, Facebook free, why free, WhatsApp free. அவங்க என்ன ஜீசஸா ஃப்ரீயா கொடுக்குறது? No. By return you are giving everything. So from the app perspective, of course they are taking all the security measures. I know some data can be hacked, but yeah, of course every app after uninstall, no, after uninstall most of the application will not detect any data. So ஒரு app நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா obviously they will collect data. Facebook ஆ இருக்கட்டும், Instagram ஆ இருக்கட்டும், WhatsApp ஆ இருக்கட்டும். If it is in your mobile, they'll collect all your data. They'll collect everything that you do. They'll collect wherever you go. Then they will know wherever you go. They'll know whatever you do. They'll listen whatever you talk, right? But நீங்க வந்து uninstall பண்ணிட்டீங்க அப்படின்னா obviously chances கம்மி தான். But keep in mind, in the digital world, there is always someone watching over you. Right? அது கடவுள் கிடையாது. It is again a digital professional who is watching over you. So in fact, recent ஒரு ஆர்டிகல் புதிய தலைமுறை கூட நான் இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் நேற்று நைட்டு. இன்னைக்கு நைட்டும் அது நைட்டு 10:30 வரும், நீங்க பார்க்கலாம் புதிய தலைமுறையில. என்னன்னா ஒரு சிசிடிவி கேமரா வந்து வீட்டில் வச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரா கம்பெனில வேலை செய்யற ஒருத்தன் வந்து அவனுடைய பர்சனல் அக்கௌண்ட் மூலியமா கிட்டத்தட்ட 220 வீட்டுல வந்து ஸ்பை பண்ணியிருக்கான். அவன் அந்த எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்றவன். பட் அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லாகின் பண்ணி யார் யார் வீட்டுல என்னென்ன பண்றாங்க, ஸோ அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறது, அந்த வீட்டுல எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல அவன் பார்த்துருந்துருக்கான். ஸோ why I'm saying this, because there is always someone watching you, right? Anything that you do. Okay, 1 second. I just got one question. In iOS, we have to pay for apps, right? It's not free. No, iOS also comes free. There are a lot of apps that is coming free. You have free apps. Yes, of course, everybody saves the data. Any data that is in your mobile phone, it is safely saved somewhere, which you cannot see or I cannot see, but there is always someone to see your data. Any word you type today, you type hi, you type bye, you take a picture, keep in mind it is always there, safe and sound, where anybody can see at any point of time. So prepare yourself mentally that you should be ready for everything. Yes. ஆனா நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்க பேசினதை வந்து ஆட்ஸா கேட்டிருக்கிறத நிறைய தடவை நாங்க ரியலைஸ் பண்ணிருக்கோம். நாங்க ஹாஸ்டல்ல இருக்கோம். ஸோ அங்க நாங்க பேசும்போது எங்களுக்கு ஒரே ஆட்ஸ் எல்லாருக்கும் வர்றதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் பேசினா என் ஃப்ரெண்டுக்கு வரும். ஓகே, அது அந்த மாதிரி நடந்திருக்கு. சம்டைம்ஸ் என்னன்னா நாங்க பேசிருக்கவே மாட்டோம். எனக்கு வந்து ஒரு சாங் கேட்கணும் அப்படின்னு தோணிதான் இருக்கும். உள்ள மனசுக்குள்ளதான் நான் நினைச்சிருப்பேன். ஆனா அந்த சாங் எனக்கு யூடியூப்ல ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அதுதான் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு பயமா இருக்கும். பேசினா கூட பரவாயில்ல, கேட்டுடுறாங்க, அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா நினைக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங் நான் ரொம்ப நாளா கேட்டிருக்கவே மாட்டேன். Okay. ஆனா ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வரும். This is something which will come eventually, right? ஸோ எல்லாருமே வந்து ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்மேன், சூப்பர்மேன், இதெல்லாம். ஸோ என்னுடைய ஒரு கான்செப்ட், என்னுடைய நியூரல் நெட்வொர்க்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் அதுதான் என்னன்னா, மைண்டை வச்சு எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ என்னன்னா பேசிக்கா நான் ஒர்க் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா, ஹவு ஐ கேன் அப்லோட் மை எமோஷன்ஸ் இன்டு இன்டர்நெட். ஓகே, ஸோ எப்படின்னா இப்போ நான் அழுவுறது, நான் சிரிக்கிறது வந்து இட் இஸ் அ ஃபீலிங், இட் இஸ் அ
டேட்டா, இட் இஸ் ஆல் டேட்டா, ரைட்? நான் அழுதாலும் அது ஒரு டேட்டா தான், நான் சிரிச்சாலும் அது ஒரு டேட்டா. இப்போ நீங்க எப்படி அடிக்கிறது, உங்க கை ஒரு ஆக்ஷன், ரைட்? எனி ஆக்ஷன் தட் இஸ் பெர்ஃபார்ம்ட் பை மை பிசிக்கல் பாடி இஸ் அ டேட்டா, ரைட்? ஐ அப்லோட் ஆல் திஸ் டு கிளவுட். ஸோ நான் நினைச்சாலே வந்து இப்போ என் வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னாலே தெரியும், நான் நினைச்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஓடும். நான் நினைச்சாலே டிவியை மாத்திக்கலாம், என்ன சேனல் வேணுமோ அப்படின்னு நான் மாத்திக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஐ ரெக்கார்ட் ஆல் மை பிரெயின் டேட்டா. ஓகே, ஸோ திஸ் வில் பி ஃபியூச்சர். ஐ டோன்ட் நோ ஹவு இட் ஒர்க் ஃபார் யூ. நீங்க நினைச்ச உடனே வருது, அது எனக்கு புரியல. மேபி இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் வாட் ஆல் சரௌண்டிங்ஸ் யூ ஆர் இன், I will have better idea to give that answer. But eventually, you should not surprise yourself for all this. It will happen, right? It is all. So adana sonna, this is all easy use. You should start adopting to it. Idha neenga enjoy pananum. You should not fear about it. Ayyo enna ipdi varudhu, ayyo enna ipdi varudhu appdin solli neenga bayapadakudadu. You should even thoughts will be watched in future. Current situation, the thoughts are not at officially watched, right? But in future we will definitely have, because you can download your data from your brain. இன்னைக்கு ஒரு ட்ரீம் வந்தா அதை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் இருந்தா அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை திரும்ப நீங்க அப்லோடும் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ the thoughts will be watched in future. ஸோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதை முன்னாடியே அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ரைட்? இட் வில் பி நாட் வெரி ஃபார், வெரி சூன். ஸோ இதில் நீங்கள் வந்து எஸ் I have one question. என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம நெஜத்துல வந்து காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ண முடியாட்டியும் நம்ம விர்ச்சுவல் வேர்ல்ட்ல வந்துட்டு ஃபாஸ்டா காரை டிரைவ் பண்ணி போகலாம், அதை பண்ணலாம். ஸோ அது மாதிரி நான் சில பேரை பார்த்துருக்கேன். என்னன்னா கேம்ல வந்துட்டு ரொம்ப அடிக்டடா, என்னோட ரிலேட்டிவ்லேயே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த நைட், அதுவும் இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நைட்டு ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் வரைக்கும் ஹீஸ் பிளேயிங் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு டே ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கான். ஓகே, அது ப்ராப்ளம் ஆகும்டா, ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும். ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்ததை பார்த்துட்டு நாங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணா அவன் கோவம் ஆயிடுறான், அக்ரெசிவ் ஆகி சண்டை போடுறான். இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கேம்ல வந்து ப்ரோ பிளேயர் ஆகணும், ப்ரீமியம் பிளேயர் ஆகணும். ஹி ஸ்டார்டட் பேயிங், காசை வந்து வாங்கி பே பண்ண ஆரம்பிச்சாரு அந்த கேம்ல. அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இத்தனை ஆட் பார்த்தா எனக்கு இவ்வளவு காயின் வரும், அப்ப நான் இவ்வளவு காயின் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆட் பார்க்கணும், அந்த மாதிரி கால்குலேஷன் போடுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சோ அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்றது, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? பெரியவங்க ஓகே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் சின்ன பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பா வந்து நீங்க புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கனாலே அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஸ்டாப் கிவிங் தம் அட்வைஸ். இதை பண்ணாத உடம்புக்கு இது வந்துடும், இதை பண்ணாத உடம்புக்கு இது வந்துடும். See, this is where you have to fine tune them. If you think it is worth giving him a shot at the games, அவன் வந்து see obviously இன்னைக்கு வந்து கேம்ஸ்ன்றது ஒரு ப்ரொஃபஷனாவே வந்துருச்சு, right? If you think that he is good enough to play in the game arena, அவனால அதிலேயே நிறைய சம்பாதிக்கவும் முடியும். Okay, and it will not something, it is not a profession that will vanish. அது கண்டிப்பா இருக்கும் கேம் டொமைன்ல. You should streamline these areas. நீங்க வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது வந்து மொபைல் விளையாடினா வந்து கெடுதல். You should streamline. You don't tell him to play in the night, right? So you sit with him in the daytime உட்காந்து நீங்களும் அவன் கூட விளையாட ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா you start learning the game, right? So இது எதுக்குன்னா, நீங்க அதுக்குள்ள போயிட்டு தான் அவங்கள வெளியே கொண்டு வர முடியுமே தவிர, நீங்க வெளியே இருந்துட்டு அது என்னன்னே தெரியாம அதை நீங்க அனுபவிக்காம நீங்க வந்து இதை பண்ணாத, இது தப்பு, இதை பண்ணாத, உனக்கு ஹெல்த் கெட்டுரும். நோ. ஹவ் யூ எவர் பிளேட் தட் கேம் ஒன்ஸ்? நோ, பிளே பண்ணல. நீங்க கத்துக்கிட்டு அவங்கிட்ட போய் உக்காருங்க, ஒரு நாள் எனக்கு சொல்லி கொடுன்னு கேளுங்க, ஆப்வியஸா சொல்லி தருவாங்க. இப்ப முடியாது, போ அப்புறமா வா அப்படின்னுவாங்க. பரவாயில்ல, 2 நாள் போகட்டும், 3ஆவது நாள் உக்காருங்க, அவங்க கூட சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இட் இஸ் எவென்ச்சுவலி யூ பில்டிங் அ personal physical, அந்த இடத்துல தான் you should start building the physical relationship, right? You should bring in that emotion within him. So நீங்க கத்துக்கிட்டு அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண he will start reducing his game time play, right? அவனுடைய கேம் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிப்பான்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அவங்கள நீங்க வெளியே எடுத்துட்டு வரணும். ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட். 2 பேரும் நீங்க விளையாடுறீங்க, சரி வாடா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு போறதா இருக்கட்டும், ரொம்ப நல்ல படம் வந்திருக்கு வா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கூப்பிட்டு போறதா இருக்கட்டும். ஸோ இட் இஸ் யூ eventually you pair with him and disconnect him from the digital world, right? அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு வர முடியுமே தவிர அட்வைஸ் பண்றதாலேயோ இல்ல வந்து நீங்க வந்து அவனை திட்டுறதாலேயோ அடிக்கிறதாலேயோ இட் இஸ் நெவர் பாசிபிலிட்டி தட் ஹி வில் கம் அவுட். நீங்க அப்படி மட்டும் எடுத்து வச்சீங்கன்னா அவங்க ரொம்ப அக்ரெசிவா மாறிடுவாங்க. ஐ ஹவ் சீன் வேர் சின்ன பசங்க அவங்க அப்பாவுக்கு தெரியாம லாஸ்ட் வீக் வந்த ஆர்டிக்கல் தான், அதே புதிய தலைமுறையில பண்ணேன். 8 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவங்க அப்பா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து ஆன்லைன் கேம்ஸ்க்காக யூஸ் பண்ணிடுறான். ரைட்? வை திஸ் ஹேப்பன்? பிகாஸ் அந்த அப்பா அந்த பையனை கவனிக்காம விட்டார். இஃப் யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் இனஃப் டைம் டு யுவர் கிட்ஸ், this will happen. Just because they are playing games, you should not blame them. Okay, it's time for you to learn the game and play with them. நீங்க கத்துக்கிட்டு விளையாடி அதுல இருந்து அவங்கள வெளியே எடுத்துட்டு வரணுமே தவிர அவங்க விளையாடுறத பார்த்து நீங்க திட்டவே கூடாது. just because you don't know what it is. See, நீங்க கேம் விளையாடினாதான் தெரியும். it is an emotion, it is a feeling, right? நான் நிறைய பேர் வந்து திட்டி அந்த பான் வீடியோ, மோஸ்ட்லி இந்த விஷயத்தை விட அந்த பான் வீடியோ பாக்குறவங்க வந்து நிறைய பேர் ரொம்ப அசிங்கமா திட்டுவாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து அழுதுருக்காங்க. ஐ டோன்ட் நோ, ஐ எம் மென்டலி அடிக்டட், ரைட்? ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதை பார்க்காம என்னால இருக்க முடியல. See, when you look at their feelings, it totally they are from the different perspective, right? Just because they are watching porn doesn't mean they are bad. They don't know how to come out of it. Somehow they got into it, but they don't know how to come out of it. நிறைய பேர் வந்து அதை பார்க்க கூடாதுன்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. சேம் தான், அந்த குடிக்கிறவங்களுக்கும் அதே தான், ரைட்? குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க காலையில எழுந்தவொடனே, ஆனா மறுநாள் சாயங்காலமே போய் குடிப்பாங்க. பிகாஸ் there is nobody to actually get them out of fear. நிறைய பேர் கவுன்சிலிங் போனதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி வராங்கன்னா பிகாஸ் there is someone who helped them to come out of that particular world, right? So that thing is very crucial. If you're not handling that critical moment properly, that becomes violent. அந்த பையன் கோவப்படுவான், என்ன வேணா பண்ணுவான், கொலை கூட பண்ணுவான். It depends on their mental stress, right? அதே தான், porn video watch பண்றவன் அவனுடைய mental stress ரொம்ப ஹெவியா இருந்தா he will become violent and he will do all the other activities, right? That is the difference. Thank you, sir. Any other questions? Hi sir, நான் பேசுறது கேக்குதா? CCTV கேட்டிருந்தேன் ஒரு question. How to find out if the CCTVs are being tapped or misused? No, definitely you should keep. எத்தனை பேர் சிசிடிவி செக் பண்றாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 99.9% வந்து அவங்க வீட்டுல சிசிடிவி போட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அதை லாகின் பண்ணி பார்த்ததா சரித்திரமே கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது போலீஸ் வந்து கேட்டா மட்டும்தான் அதை லாகின் பண்ணி பார்ப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பாஸ்வேர்டும் மறந்துருக்கும். First thing you should keep in remember, not just CCTV, any smart devices, even your Wi-Fi routers, உங்க வீட்டுல போட்டீங்கன்னா இமீடியட்டா சப்போர்ட் பர்சன் வந்து போனதுக்கு அப்புறம் ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட்ஸ். எவ்ரி வீக்லி ஒன்ஸ் கோ த்ரூ தி செட்டப் பாக்ஸ், ரிவ்யூ பண்ணுங்க, யார் லாகின் பண்ணிருக்கான்னு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்களே உங்க சிசிடிவி ஆக்டிவிட்டிஸ் எடுத்து பாருங்க. எத்தனை பேர் அவங்களுடைய பார்க்கிங் சிசிடிவி எடுத்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வரலாம்? யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. So when you put something, make sure it is useful. நீங்க பார்க்கலனா வேற யாரனா எடுத்து பாத்துருவாங்க. இல்ல சார், நம்ம எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடுமா? ஓகே ஓகே, கண்டிப்பா. See, keep changing your passwords regularly, right? Main thing. And keep checking the user list. யாரெல்லாம் அதுல யூசரா இருக்காங்கன்னு பாருங்க. The incident that happened here because the concerned person did not check their user list. So அந்த support person என்ன பண்ணா, இவனுடைய personal email வந்து அந்த அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிட்டான். So that he had access to the camera for 5 years, almost 5 years. 5 years அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுதுன்னு எல்லாமே பார்த்துருக்கான். Right? So keep changing your passwords regularly. Keep reviewing the user logs. That should help. Thank you so much. I think we are good, Nagendra. So any other questions, you can always connect to me.
Nagendra? Yeah, Subha will talk and end Hi. the session. Yeah. Hi, this is Subrata here, and thanks a lot, Satish sir, for offering this session. We have learned many useful things from you, and எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியாத நிறைய விஷயத்த நீங்க சொன்னீங்க. And என்ன வந்தாலும் we have to overcome it with some boldness. அவ்வளவுதான் இதுல இருந்து தெரிஞ்சது. நிறைய சர்ப்ரைஸா இருந்தாலும் லைக் எது நடந்தாலும் போல்டா நம்ம அதை எதிர்கொள்ளணுங்கிற மாதிரி. தேங்க்ஸ் அலாட் சார். அண்ட் யார் யாரெல்லாம் இந்த குரூப்ல இல்லையோ நான் கமெண்ட் இதுல சேட் இதுல அனுப்பியிருக்கேன். ஸோ குரூப்ல இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வேற யாராச்சும் இல்ல ஹோஸ்ட் பண்ணணும் ஆர் வேற ஏதாச்சும் டாபிக்ல உங்களுக்கு செஷன் நடத்தணும்னு விருப்பம் இருந்தா யூ கேன் லெட் அஸ் நோ ஃப்ரம் இன் தட் form so that we will plan accordingly. Thanks a lot for everyone for attending the session. Thank you again, everyone. So anytime, any issues, any queries, you can always get in touch with me. You can Google me, Satish Ashwin. You will find all the information.